ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஷாப்பிங்னாலே எல்லா லேடிஸ்க்கும் பிடிக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் எனக்கும் ஷாப்பிங்னா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ஒரு saree பர்ச்சேசிங்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். உங்களில் எவ்வளோ பேர் இந்த இடம் எந்த இடம் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். நம்ம இப்போது நாகப்பட்டினம் தான் போயிட்டுருக்கோம். இந்த வழியாக போகும்போது நமக்கு பீச்செல்லாம் ரொம்பவே சூப்பராக தெரியும். பீச் மட்டும் இல்லாமல் இந்த சைடில் நிப்பாட்டி வச்சிருக்கிற போட் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். நாகப்பட்டினமில் நிறைய ஜவுளி கடைகள்லாம் நிறைய இருக்கும். அதில் முக்கியமாக நான் அடிக்கடி எந்த ஷாப் போவேன் அப்படின்னா முராசன்ஸ் தான் நான் கொஞ்சம் அடிக்கடி போவேன். எனக்கு என்னமோ இந்த கடையில் வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக பார்ட்டி வியர்லாம் எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே எலகண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இவங்க கடையில் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இவங்க இதுக்காக தனியாக பார்க்கிங்கும் வச்சுருக்காங்க. இந்த பார்க்கிங்கில் நம்ம காருனாலும் பைக்னாலும் பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு ஒரு டோக்கனும் கொடுத்துருவாங்க. கார்னால் நீங்கள் உங்களுக்கு வந்து 50 ருபீஸ் டோக்கன் கொடுப்பாங்க. பைக்னால் 10 ருபீஸ் எடுத்துக்கணும். இந்த டோக்கன் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த கடையில் இந்த டோக்கன் காமிச்சோம் அப்படின்னா இதுக்கான அமௌண்ட்டையும் நம்மளுக்கு திருப்பி தந்துடுவாங்க. இப்போது நம்ம ஷாப்புள்ள போகலாம். ஷாப்புள்ள போகும்போதே வாசல்லே பார்த்திங்கன்னா நிறைய சாரீஸ் வந்து தொங்க விட்டுருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. பயங்கர ஸ்டோன் ஒர்க்கோட பளபளன்னு தான் இருந்தது. இந்த சாரீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்தது. நாங்கள் சில்க் சாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிருந்தோம். அங்கே நிறைய சில்க் சாரீ வந்து இந்த பொம்மைக்கெல்லாம் தொங்க விட்டுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது கூட என்னென்னா சில்க் சாரீ கூட பசங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வேட்டி சட்டையும் இருந்தது. சில்க் சாரீ ப்ளஸ் வேட்டி சட்டை ரெண்டுமே ஒரே கலரில் மேட்சாக இருக்க மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய சாரீஸ் பார்த்தோம். ஃபைனலாக இந்த டிசைன் பிடிச்சிருந்தது. பரவாயில்ல, இருந்தாலும் இந்த ரேட்டும் எங்களுக்கு ஓகேவாக இருந்தது. ஆனால் இதுலேயே நிறைய கலர்ஸ் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். இதில் ஒரு 4-5 கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதனால எங்களுக்கு வந்து இதனால் ரொம்ப நம்ம டைம் வளர்த்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே செலக்ட் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளேயே நாங்கள் வந்து சாரீ எடுத்துட்டோம். எந்த லேடிஸ் கடைக்கு வந்த உடனே சாரீ செலக்ட் பண்ணுவாங்க? நாங்களும் அதே மாதிரி தான். ரொம்ப நேரம் அலசி ஆராய்ஞ்சு ஃபைனலாக 2 சாரீ எடுத்தோம். 2 சாரியில் இது 2மே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டோம். நான் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2லேருந்து ஒரு சாரீ தான். இந்த 2 சாரியில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் 1 நம்பர் 2வான்னு சொல்லுங்கள். ஃபைனலாக நாங்கள் வந்து பில் பே பண்ணிவிட்டு சாரியையும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். லிஃப்ட் வழியாக தான் வந்தோம். முராசன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 முராசன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சாரீக்குன்னு இருக்கும், இன்னொன்று வந்து ரெடிமேட்ஸ்ன்னு இருக்கும். ரெடிமேட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு மற்ற ஐட்டங்கள் எல்லாமே, அதாவது கிட்ஸுக்கான ஐட்டம், ஸ்டேஷ்னரி அந்த மாதிரி எல்லாமே ரெடிமேட்ஸில் இருக்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். விண்டோ ஷாப்பிங் பண்ணலன்னா எப்படி? எனக்கு ஷாப்பிங் பண்ணுறத விட விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அதனால முரா ரெடிமேட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நாங்கள் வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போவே கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிறிஸ்மஸ்க்கான போர்டு அது இதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க, வாசல்லே வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கான குடிலுமே வச்சுருந்தாங்க. குடில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. கிறிஸ்மஸோட வைப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னே சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் நிறையா ஸ்டார்ஸு, லைட்டிங்கு, கிறிஸ்மஸ் ட்ரீ அது இதுன்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அதை விட்டு நகர்றதுக்கு மனசே இல்லை. நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதெல்லாம் அப்படியே நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கடைக்குள்ளே போனோம். உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கான சட்டைலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் சைடு போயிட்டுருந்தோம். அங்கேயும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இப்போ உள்ள மாதிரி ப்ளைன் ஷர்ட்ஸு, அப்புறம் பாப்கார்ன் மாடல்ஸு, கோட் மாடல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. நான் ஷர்ட் எடுக்கிற பிளான்லேயே வரல. ஆனால் அவங்க காமிச்ச மாடலில் எனக்கு வந்து ஒரு ஷர்ட்டோட கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை பார்த்துட்டு நான் வந்து எடுத்தேன். இந்த ஷர்ட் வந்து நார்மல் காலர் வச்ச மாடல் கிடையாது. இது வந்து சைனீஸ் காலர் ஷர்ட்டு தான். அதனால பார்க்குறதுக்கும் வேர் பண்ணுறதுக்குமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து இந்த ஷர்ட் நான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு இந்த ஷர்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையேடா அப்படிங்கிற மாதிரி யோசித்து இந்த ஷர்ட்டை எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த ஷர்ட்டுக்கு வழக்கம் போல் பில்லு போட்டுட்டு ஷர்ட்டை வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம்.
ஷர்ட் மட்டும் இல்லாமல் இங்கேயே வந்து நிறைய டிஷர்ட்ஸும் வச்சுருந்தாங்க. நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட், அப்புறம் ஆஃப் ஹேண்ட் டிஷர்ட்டு, காலர் வச்ச டிஷர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே திடீர் விசிட்டாக சாண்டா கிளாஸும் வந்திருந்தாரு. ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது. கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இவர் உண்மையான சாண்டா தான் அப்படின்னு நினச்சிட்டு கிட்ஸ் எல்லாரும் அவரை சுற்றி போக ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்டா வந்ததுமே, அம்மா இவர் கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பாரா, சாக்லேட்ஸ் கொடுப்பாராம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சன்னுமே கேட்க ஆரம்பிச்சிட்டான். அங்கே உள்ள கிட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஷேக்கன் பண்ணிவிட்டு கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி நிறைய என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக சாண்டாக்கு பாய் சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்புனோம். அதுக்கப்புறம் நாங்கள் போன செக்ஷன் வந்து கேர்ள்ஸ் செக்ஷன் தான். கிட்ஸோட ஃப்ராக்ஸ் எல்லாமே இங்கே ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. வெஸ்டர்ன் வியர்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஃபிஷ் ஹேண்ட் மாதிரி ஹேண்ட் கொடுத்துருந்தாங்க. இதில் பாட்டமில் ப்ளெயினாகவும் டாப்பில் வந்துட்டு நிறைய ஃப்ளோரல் டிசைனும் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோன் வச்சு இந்த பர்ஸ் ஒன்று அவைலபிளாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் கிராண்ட் ஒர்க்கோட ஒரு லெஹங்கா ஒன்று பார்த்தோம். நிறைய ஸ்டோன் ஒர்க், ஜமிக்கி ஒர்க்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6000 சம்திங் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலரில் செம்மையாக இருந்துச்சு. யாராவது லெஹங்கா வியர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். லெஹங்கா மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்களோட ஷாப்பிங் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். பார்க்கிங்கில் வாங்கின டோக்கனையும் பில் போடுற இடத்துல கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட்டையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நாங்களும் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.